hello, this is Staff CA360 from TAF IS Academy. நாம இன்னைக்கு May 7th உடைய current affairs தான் பார்க்க போகிறோம். ஸோ current affairs பார்க்குறதுக்கு முன்னாடி திருக்குறள் பார்க்கலாம். இன்னைக்கான திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த குறள். இதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, பிஃபோர் ஹிஸ் ஃபுட் the eightfold excellence with unbent head who stands like palsiest sense is to all living functions death. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஐம்பொறிகள் சேர்த்து அதற்கு தலைமையாக இருக்கக்கூடிய அந்த தலை, அது வந்து இறைவனை வணங்காமல் இருந்தால் அந்த பட்சத்தில் அதை வந்து அதோடைய அறியாமையால் வந்துட்டு அந்த உண்மையை இழந்து அறியாமையில் இறைவனையே வந்துட்டு நேர முடியாத சூழ்நிலை போய் அவங்க வாழ்க்கையில் எந்த விதமான சுகத்தையும் அனுபவிக்க முடியாத நிலைக்கு வந்து தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த குறளுடைய மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கான ஒரு கோட் பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நோ ப்ரெஷர் நோ டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கோட்டு. இந்த கோட் வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தாமஸ் கர்லி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த கோட் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ நோ ப்ரெஷர் நோ டைமண்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு வித்தவுட் தி ஜாகிரபிக்கல் ப்ரெஷர், கார்பன் வந்து அந்த ஜாகிரபிக்கல் ப்ரெஷர் இல்லாமல் அது வந்து டைமண்டாக மாற போகிறது இல்லை. அதனால தான் டைமண்டாக மாறுது. ஸோ அதனால் வந்து வித் ஃபுல் ஆஃப் தி ப்ரெஷர்ஸ் பார்த்திங்கன்னா அதுலேருந்து வெளியில் வரப்போ தான் வந்துட்டு அது ஒரு வைரமாக ஜொலிச்சுக்கிட்டு வெளில வரும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் வந்துட்டு எப்போதுமே வந்து எல்லா ப்ரெஷர்களும் இருக்க தான் செய்யும் சுற்றி. அதை நம்ம ஹேண்டில் பண்ணி எப்படி டேக்கிள் பண்ணி நம்ம வந்து வெளில வரோமோ அப்போ தான் நம்ம வந்துட்டு ஒரு வைரம் மாரி பிரகாசமாக வந்துட்டு வெளியில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை வந்து கொடுக்க முடியும், ஆற்றல். இந்த கோட்ஸ்க்கான மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், விச் கண்ட்ரி வாஸ் விசிட்டட் பை இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர் டியூரிங் ஹிஸ் 3 நேஷன் டூர் இன் மே 2026. ஸோ எங்கே போயிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுரினாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரி. சுரினாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் நேஷன் தான் வந்துட்டு சுரினாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சுரினாமோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1873லேருந்தே வந்துட்டு வி ஆர் இன் டைப். ஓகேவா? ஸோ அதனால இப்போ என்ன விதமான ஒரு மீட்டிங் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? எஸ் ஜெய்சங்கர் டியூரிங் ஹிஸ் 3 நேஷன் டூர் இன் மே 2026 சுரினாம். ஓகேவா? சரி, அஃபிஷியல் விசிட் வந்துட்டு போயிருக்காரு. 3 நேஷன் டூர் இன்க்ளூட் யாருன்னா ஜமைக்கா, ட்ரினிடாட் அண்டு டொபாகோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நேஷன் டூரும் வந்து கம்பைண்டாக போயிருக்காரு. சரி, ஆஸ் த பார்ட் ஆஃப் சுரினாம். ஓகே, ஸோ இப்போ சுரினாம் போனதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜாயின்ட் கமிஷன் மீட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே நடந்திருக்குன்னா வந்து பாராமரிபோ அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பிளேஸில் வந்து நடந்திருக்கு. வித் ஹிஸ் சுரினிமேஸ் கவுண்டர் பார்ட் மெல்வின் போவா. மெல்வின் போவாங்கிறவர் அந்த சுரினாமில் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவர். ஓகேவா? ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜாயின்ட் கமிஷன் மீட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது நடந்திருக்கு இன் பாராமரிபோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். வித் ஹிஸ் சுரினிமேஸ் கவுண்டர் பார்ட். ஓகேவா? ஸோ அவங்களுடைய மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ என்ன மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பைலேட்ரலாக வந்துட்டு இங்கே நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பைலேட்ரலான ட்ரேடாக இருக்கட்டும், டிஃபென்ஸ் பர்பஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணணும், எல்லாத்தையும் செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மீட்டிங் தான். ஸோ நம்ம அவங்களுடைய சிவிலைசேஷன் எப்போ பார்த்திங்கன்னா வந்து டேட்டிங் பேக் டு 1873லே பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் வந்து சுரினாமுக்கு வந்து வந்திருக்காங்க அபோர்டு த ஷிப் லாலா ரூக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்போ இருந்தே இவங்களுடைய வந்து அந்த டைப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து அங்கே போயிருக்குது அப்படிங்கிறதான் நம்ம இங்கே பார்க்குறோம், நோட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா ஜமைக்கா போக இருக்கிறாரு, ட்ரினிடாட் போக இருக்காங்க, டொபாகோ போக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்
India and Vietnam set a bilateral trade target of how much by 2030 under their enhanced comprehensive strategic partnership அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து $25 billion. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா 25 பில்லியன் இல்லை 16 பில்லியனில் தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பார்ட்னர்ஷிப்பை வந்து $25 பில்லியன் வரைக்கும் நம்ம வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ வியட்நாமில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து ரீசண்டாக lam அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு ஏப்ரலில் தான் 2026 பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் lam. ஸோ இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரும் lam அங்கே இருக்கக்கூடிய பிரசிடெண்ட்டும் சேர்ந்து வந்து அட் த ஹைதராபாத் ஹவுஸ் இன் நியூ டெல்லி two nations elevated their relationship to enhance comprehensive strategic partnership trade goal. சரியா? எப்போதுமே வந்து ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரேடில் அடுத்த கட்டமாக வந்து $25 மில்லியன்ஸ் வந்து நோக்கி நம்ம வந்து போகிறது. ஸோ பைலேட்ரலாக வந்துட்டு எப்படி வந்து டிஃபென்ஸ் பர்பஸு ட்ரேடு காமர்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த நாட்டோட நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டாக்ஸ் தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ an ambitious target of $25 billion in annual bilateral trade by 2030 agenda செட் பண்ணியிருக்காங்க. was at a significant increase from the $16 பில்லியன்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2025 to 26 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 25 பில்லியன் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? பில்லியன், நாட் அ மில்லியன். ஓகே, நெக்ஸ்ட் 13 அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் லிங்கிங் இந்தியாஸ் UPI வித் வியட்நாம்ஸ் ஃபாஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம் டு ஃபெசிலேட் கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் டூரிசம். சரியா? ஸோ நம்மளுடைய அந்த UPI-யை அங்கே வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணுறதுன்னு அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அந்த அக்ரிமெண்ட்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா cooperation in critical minerals and rare earth elements vital for green energy and semiconductors. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த க்ரீன் எனர்ஜி யூஸ் ஆகிற மாதிரி செமிகண்டக்டர்ஸ்க்கும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இங்கே ஒரு கோஆப்ரேஷனாக வந்துட்டு நம்ம அந்த ரிசோர்ஸஸ் சேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் agriculture mutual market access products such as Indian grapes, pomegranates and Vietnamese durians, பொமெலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரூட் வந்து ரிச் இன் வந்து விட்டமின் C அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் பேஷன் ஃப்ரூட். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு அதுக்கான வந்து அந்த மியூச்சுவல் மார்க்கெட் அக்சஸ் அப்படிங்கிறது அதுவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதர் செக்டார்ஸ் ஃபார்மசிட்டிக்கல்ஸ், எஜுகேஷன், டிஃபென்ஸ், மேனுஃபேக்சரிங், மேரிடைம் செக்யூரிட்டி அண்ட் கல்ச்சர் இது ரெண்டுமே வந்து பைலேட்ரலாக நல்லா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஜனல் செக்யூரிட்டி என்னென்னா போத் லீடர் எம்பசைஸ்ட் மெயின்டைனிங் பீஸ் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் இன் தி இண்டோ பசிபிக் அண்ட் சவுத் சைனா சி. ஸோ இவங்களுக்கு இப்போ அந்த ட்ரேடெல்லாம் கரெக்டாக போகணுன்னா அந்த ட்ரேடு இருக்கக்கூடிய ரூட்டாக இருக்கக்கூடிய இந்த இண்டோ பசிபிக் ரீஜன், சவுத் சைனா சி, ஸோ இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து பீஸ் அண்ட் ஹார்மோனியாக மெயின்டைன் பண்ணி இந்த பைலேட்ரல் ட்ரேடை வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் on the first anniversary of Operation Sindoor, defense experts emphasized strengthening which technology. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 year ஆயிடுச்சு. May 6th இந்த மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பகல்கமில் ஒரு அட்டாக் நடந்துச்சு. அதில் 26 மெம்பர்ஸ் வந்துட்டு நம்ம இந்தியாவில் சேர்ந்து இறந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய சீரியஸ் அட்டாக்கு அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம செயல்பட்டது அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக அட்டாக். ஸோ அதில் ட்ரோன் டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்மளுக்கு பெரிய அளவில் வந்து யூஸ் ஆகிருக்கும். சரியா? ஸோ அன்மேண்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரோன் டெக்னாலஜி. சரியா? ஸோ அது மூலயமா வந்துட்டு நம்மளுக்கு வந்து நிறையாவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை வலியுறுத்தி அதை இன்னமும் அட்வான்ஸ்டாக டெக்னாலஜி கொண்டு வரணும்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் லெப்டினன்ட் ஜென்ரல் MD திரிபாதி ரிட்டையர்ட் அண்ட் லெப்டினன்ட் ஜென்ரல் சத்யேந்திர சிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அதை வந்து கமாமரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கன்னா ட்ரோன் டெக்னாலஜி தான் ஒரு பெரிய அளவில் அந்த இடத்துல இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு ஃபார் தி ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத நம்ம இங்கே நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் where were the Asian boxing under 15 and under 17 championship held in 2026 தஷ்கெந்தில் நடந்திருக்கு, உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி,
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 மெடல்ஸ் வந்து ஃபார் ஷியோர் வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஏஷியன் பாக்ஸிங் U15 அண்ட் U17 சாம்பியன்ஷிப் தஸ்கந்த் யூஸ்பெஸ்கிஸ்தானில் அவுட் ஆஃப் 30 27. ஓகேவா? ஸோ அதில் அண்டர் 15 கேர்ள்ஸ் வந்து டெலிவர்ட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் செக்யூரிங் 14 அவுட் ஆஃப் 15 மெடல்ஸ் அப்படின்னு சொல்லி 15ல் வந்து 14 ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் அண்டர் 15 பாய்ஸில் பார்த்தீங்கன்னா 13 வந்து ஓன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் பாக்ஸர் டிஸ்பிளேடு போத் அக்ரெசிவ் டாக்டிக்ஸ் அண்ட் டாக்டிக்கல் பிரில்லியன்ஸ் டு செக்யூர் விக்ட்ரிஸ். ஸோ இதில் வந்து யார் வந்து ஃப்ரம் தி இந்தியன் பர்ஃபார்மன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நாங்பாங் கங்பா அப்படின்னு சொல்லக்கூடியது மெய்தே ஒய்னா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 46 kgsல பார்த்தீங்கன்னா அவர் ஓன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பிரசாந்த் 49 kg, நிவேஷ் பால் வந்து 54 kg U15 அண்ட் U17 கேட்டகரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரன்வீர் வந்து 66 kg அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் முகமது யாஷர் வந்து 58 kg U15 செக்ஷனில் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க எல்லாருமே வந்து அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவங்க. பட் டோட்டலி நம்மளை என்னென்னா ஏஷியன் பாக்ஸிங் கப்பில் பார்த்தீங்கன்னா அண்டர் 15 அண்டர் 17 சாம்பியன்ஷிப்பில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 27 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். இவங்க எல்லாமே U15 U17 கேட்டகரியில் சேர்ந்தவங்க. ஓகே. சரி, நெக்ஸ்ட் இவங்க வந்து U15 கேட்டகரியில் சேர்ந்தவர். ஓகே. சரி, நெக்ஸ்ட் according to NCRB 2026 data for 2024, which state recorded the highest number of juvenile crime cases? Juvenile crime cases அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா வந்துட்டு juvenile நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து சிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜுவெனல். சரியா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கே அதிகமாக இந்த மாதிரி நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ 2026 படி பார்த்திங்கன்னா வந்து எந்த அளவுக்கு வந்து கேசஸ் வந்து சிறார்கள் மேலே இருக்குது, யார் அதில் எந்த ஸ்டேட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது, அதை பற்றினா இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஜுவெனல் எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அக்கார்டிங் டு த 2024 டேட்டா படி பார்த்திங்கன்னா வந்து இந்த இது நம்ம பார்க்கணும். சரியா? இப்போ 2013 to 2022 வரைக்கும் பார்த்திங்கன்னா 30% ஆஃப் டிக்ளைனேஷன் தான் இருந்துச்சு இந்த மாதிரி ஜுவனைல் கேசஸில். பட் ஆஃப்டர் டு தி 2022-2023 ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்படியே வந்து அந்த ஜுவனைல் கேசஸ் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 2024 டேட்டா படி பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்தியா ரோஸ் பை 11.2% to 34,878 பார்த்திங்கன்னா ஜுவனைல் கேசஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 2024 ரிப்போர்ட்டு 2023ல் 31,365 இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ வித்தின் த க்ரைம் ரேட் இன்க்ரீசிங் டு 7.9 per lakh பாப்புலேஷன். சரியா? ஸோ இதில் வந்து ஸ்டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பீகார் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்திருக்கு. 2013 to 2022 பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேசஸில் வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ ஆஃப்டர் டு தட் இப்போ வந்து 2023க்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ 2024 ரிப்போர்ட் படி பீகார் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? அண்ட் அப்ரிஹெண்டட் கைது செய்யப்பட்டதில் ஆக்சுவலாக டோட்டல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 42,633 ஜுவனைல்ஸ் வேர் அப்ரிஹெண்டட் வித் 77.7%. 16 to 18 ஏஜ் குரூப் தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? அதுக்கப்புறம் டெல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் தி ஹையஸ்ட் ஜுவனைல் கிரைம்ஸ் அமாங் தி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ். எவ்வளோ கேஸ்னால் பார்த்தீங்கன்னா வித் 2,306 கேசஸோட டெல்லி வந்து மெட்ரோபாலிட்டனில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸ்டேட்டுன்னு கேட்டால் பீகாரை ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி 2013 to 22 ரிப்போர்ட் கேட்டாங்கன்னா மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் Bihar reported the highest number of the cases at 5,037 marking 177% from 2023 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஏஜ் குரூப் ப்ரொஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஜுவனைல்ஸ் இன் கான்ஃப்ளிக்ட் வித் லா 77.7% வேறு ஏஜ்டு 15, 16 to 18 years அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஏஜ் குரூப்ஸில் இருக்கவங்க தான் வந்துட்டு அதிகமாக வந்து இந்த மாதிரி க்ரைம் கேசஸில் ரெக்கார்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து க்ரைம் கேசஸ் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ரேப் கேசஸும் வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு மர்டரு, ரேப்பு, ஜுவனைல்ஸ்லாம் வந்துட்டு இடையில இருந்தது வந்து கம்மியாகிட்டு வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து திரும்ப அதிகமாகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அகெயின்ஸ்டாக என்ன ஒர்க் பண்ணி அதெல்லாம் கம்மி பண்ண முடியுமோ அதை பண்ணணும் அப்படிங்கிறதா இப்போ நம்மளுடைய இது. ஓகேவா? சரி, நேச்சர் ஆஃப் தி க்ரைம்ஸ்.
significant shares of cases involved heinous offences including 1067 cases of rapes and 16 attempts to rape by juveniles in 2024. Okay va. So primary legislation, Juvenile Justice Care and Protection of Children Act 2015 governs these cases, treating minors under 18 differently from adults. Okay va. So இப்போ என்னன்னா ரேப் கேசஸ் மட்டுமே 1067 வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்டு 16 அட்டம்ப்ட்ஸ் டு ரேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2024 ரிப்போர்ட். ஓகேவா. ஸோ இப்போ இவங்களை எப்படி நம்ம அடல்ட்ஸ்லேருந்து வித்தியாசப்படுத்தி இவங்களை ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம். ஜுவனைலுக்குன்னு தனியாக வந்துட்டு ஜெயில் இருக்கும். ஸோ அவங்களுக்குன்னு தனியான கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதுக்கான ஆக்ட் தான் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா. ஸோ அதனால் அது சம்மந்தப்பட்ட இதில் வந்து இன்னமும் என்ன வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து அதை கம்மி பண்ண முடியுமோ அதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட். Which stadium will host the 22nd Commonwealth Table Tennis Championship 2026 in New Delhi அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தியாகராஜ் ஸ்டேடியமில் தான் நடக்க போகுது, டெல்லி. ஓகேவா. ஸோ இந்த காமன்வெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் வந்து 22nd எடிஷன் வந்து நம்ம தியாகராஜ ஸ்டேடியம் நியூ டெல்லியில் தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2036 நம்ம ஒலிம்பிக்கை நடத்த போகிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸாக அதுக்கான ஒரு வழியாக இருக்கிற மாதிரி தான் இது செயல்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃப்ரம் தி July 27 to August 2 இந்த செஷன் இஸ் கோயிங் டு ஹெல்டு. அதுதான் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026. ஓகே, நெக்ஸ்ட். 7-day international event was officially announced by Rekha Gupta, Chief Minister of Delhi, on May 6th. Venue and organizers யாருன்னா வந்து தியாகராஜா ஸ்டேடியம் அண்ட் டெல்லி கவர்மெண்ட் அண்ட் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தான் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. ஓவர் 35 காமன்வெல்த் நேஷன்ஸ் இன்க்ளூடிங் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நைஜீரியா ஆர் எக்ஸ்பெக்டட் டு காம்பீட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஸ்காட்லாண்ட் கிளாஸ்கோவில் தான் நடக்க இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்தியாவில் நடக்க இருக்குது தியாகராஜா ஸ்டேடியம் நியூ டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட். Which Indian company became the country's first space tech unicorn in May 2026? So as a private aerospace company, space tech company, இது பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் கம்பெனி ஃபஸ்ட்டு 2022 விக்ரம் எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரைவேட் சேட்டலைட் வந்து இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் அப்கமிங்காக இவங்க வச்சுருக்கிறது விக்ரம் 1 அண்ட் விக்ரம் 2. ஓகேவா. ஸோ ஆஸ் பெர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இந்தியாஸோடைய கம்பெனி பிகம் தி ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் டெக் யூனிகார்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் வந்து இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்படின்னா achieving $1.1 billion valuation after a $60 million funding round by ஷெர்பாலோ வெஞ்சர்ஸ் அண்ட் GIC அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இவங்க வெஞ்சர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணோன்னா அந்த கம்பெனியோடைய வேல்யூ வந்து அதிகமாகிடுச்சு. வேல்யூ அதிகமாகிறப்ப அந்த இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் டெக் யூனிகார்ன் ஸ்டேட்டஸை அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்கமிங் லான்ச் ஆஃப் த விக்ரம் 1 ஆர்பிட்டல் ராக்கெட் ஸ்ட்ரெங்தனிங் இந்தியாஸ் ப்ரைவேட் ஸ்பேஸ் செக்டார் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் டெக் யூனிகார்ன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கிறது வந்து ஸ்கைரூட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வேல்யூ வந்துட்டு $1.1 billion அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட். MBDA signed an agreement with the Indian Air Force to establish MRO capabilities in India for which missile system அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரா பே டைனமிக்ஸ் அப்புறம் டைனமிக்ஸ் ஏரோஸ்பேட்டியலா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த MBDA யூரோப்பியன் கம்பெனி. ஸோ ஃப்ரான்ஸோடது. ஸோ இவங்க தான் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்து ரஃபேல் இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட தான் நம்ம இது பண்ணுறோம். சரி, அந்தமாரி இருக்கப்ப த அக்ரிமெண்ட் வித் த இந்தியன் ஆர்மி டு ஃபோர்ஸ் எஸ்டாப்ளிஷ் MRO கேப்பபிலிட்டிஸ் இன் இந்தியா ஃபார் விச் மிசைல் சிஸ்டம் அப்படின்னா வந்துட்டு MICA மிசைல் சிஸ்டம், மிசைல் இன்டர்செப்ஷன் காம்பேட் ஆட்டோ டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் MICA. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம இந்தியா வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா.
இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. லோக்கல் மெயின்டெனன்ஸ், ரிப்பேர், ஓவர் ஹாலு இது எல்லாமே வந்து பண்ணித்தரதா சொல்லியிருக்காங்க. சரியா, மெக்கானிக்கல் ரீதியான எல்லாமே வந்துட்டு பண்ணித்தரது. MICA ஏர் டு ஏர் மிசைல்ஸ். திஸ் பார்ட்னர்ஷிப் என்ஹான்சஸ் இந்தியன் இண்டஸ்ட்ரியல் சாவர்ஜினிட்டி அண்ட் டிபெண்டன்ஸ் ஆன் தி ஃபாரின் சர்விங்ஸ் ஃபார் கிரிட்டிக்கல் ரஃபேல் அண்ட் மிரேஜ் 2000 வெப்பனரி அலைனிங் வித் தி ஆத்மநிர்பார் பாரதா இனிஷியேட்டிவ். ஸோ நம்ம வந்து நம்மளே இங்கே வந்து நம்மளுக்கானது செல்ஃப் ரியலண்ட்டாக பண்ணிக்கிட்டணும் அப்படிங்கிறது நம்மளை எய்மாக வச்சுருக்கோம். பட் அதில் வந்து ஹெல்ப் பண்ணுற ரீதியாக வரப்போ அவங்களுடைய அந்த டூல்ஸ் அண்ட் இது இருக்கக்கூடிய அந்த கம்பெனி வந்து நமக்கு வந்து அதை ரீதியாக ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இருக்காங்க. தே ரெடி டு ஹெல்ப் அஸ். ஸோ அதுதான் வந்து இந்த அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, சரி. நெக்ஸ்ட், வாட் இஸ் த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் வேர்ல்ட் அத்லெட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்கரேஜ் யூத் பார்ட்டிசிபேஷன் இன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் மெயின் எய்ம். May 7th உடைய டே தான் இந்த வேர்ல்ட் அத்லெட்ஸ் டே. ஓகே, நெக்ஸ்ட், ரவீந்திரநாத் தாகூர் ஜெயந்தி இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு தி இங்கிலீஷ் கேலண்டர் May 7th அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவருடைய பர்த் அனிவர்சரி இப்போ தான். ரினவுண்ட் நோபல் லாரேட் போயட் அக்கார்டிங் டு தி இங்கிலீஷ் கேலண்டர் May 7th அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே பார்த்தாச்சு. Hope you'll understand the video. Thank you.